வணக்கம்ப்பா. இந்த சவு தோல், சுரக்காய் தோலெல்லாம் நம்ம பீலரில் வச்சு தேய்ச்சி வச்சு கீழே போட்டுருவோம். அப்படி கீழே போடாதீங்கப்பா. அந்த தோல்லையும் முக்கியமான சத்தெல்லாம் இருக்குது. உள்ளே இருக்க காயில் தான் இருக்குங்கள, தோலில் அபரிமிதமான சத்தெல்லாம் இருக்குது. அதை என்ன செய்யணும், அதை எடுத்து அப்படியே கொஞ்சம் தண்ணியில் வேக போடணும். அது கூட கொஞ்சம் உப்பு போடணும், மஞ்சத்தூள் போடணும், கொஞ்சம் குழம்புத்தூள் போடணும். ஒரே ஒரு தக்காளியை போட்டு வேக வைக்கணும்ப்பா. வேக வச்சு எடுத்து நல்லா மிக்சியிலே அடிச்சிருங்க. அடிச்சுட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம். இவ்வளோ வெங்காயத்தை நல்லா பொடியை அரிஞ்சு கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் அந்த கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் லேசாக தூவி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கலாம். ஏன் சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. இது கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்லாம், இந்த பிபி உள்ளவங்கெல்லாம் சாப்பிட்லாம். அதனால் தோலை வேஸ்ட் பண்ணிடாதீங்க.